அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது மேஷராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாதம் கடைசி 28 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஏப்ரல் மாதம் தொடக்கத்திலேயே மேஷ ராசியினருக்கு 7.5 சனி காலம் தொடங்கி இருக்கும். என்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது, இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, மேஷ ராசியினருக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கலாம். ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய பல மாத கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிக்காரர்களுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த இதில் மேஷ ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், எந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், தங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், பொருளாதாரம், ஆரோக்கியம் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படி அமைய பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், சனி, அயன சயன போகஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் வக்ர நிலையிலையும் சூரியன் அப்படின்னு விளம்புறாங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 10ஆம் தேதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 14ஆம் தேதி சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறாரு. 26ஆம் தேதி ராகு பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 26ஆம் தேதி கேது பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 30ஆம் தேதி புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரகநிலை, கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த காலம் தங்களுக்கு ஒரு கலவையான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, சில கிரகங்களினுடைய அமைப்பானது பெண்ணால் ஆணுக்கு அழிவையும், ஆணால் பெண்ணுக்கு அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு நிக்கட்டான காலம் சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். கடந்த சில வாரங்களில் இருந்தது போலவே தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதிக அலைச்சல், எதிர்பாராத செலவுகள் போன்ற சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கூட வருமானத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எந்த விஷயத்திலையுமே அவசரமாக முடிவெடுக்க கூடாதுங்க. அதே மாதிரி குடும்பம், வேலை, தொழில் அப்படின்னு எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாமல் செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது. 3ஆம் நபர்களின் தலையீட்டை அனுமதிக்கிறது பெரிய சிக்கலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடும். நீங்கள் ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்களுடைய விஷயத்தில் தலையிடுவதையோ, பெண்களாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஆண்களுடைய விஷயங்களை தலையிடுவதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அது மிகப்பெரிய விபரீதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது முக்கியமான ஒன்றுங்க. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அதாவது பணியிடத்தில் சக பணியாளர்களாக இருந்தாலும் சரி, பெண் ஆண் விஷயத்திலேயோ, ஆண் பெண்கள் விஷயத்திலேயோ தலையிடாதீங்க. அதே மாதிரி எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் தன்னம்பிக்கை, தைரியம் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் முழுவதுமே குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தைக்கு சாதகமான காலகட்டம் இந்த காலம் கிடையாதுங்க. தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இது
இதெல்லாம் திருமண பேச்சுவார்த்தையில் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. தற்போதைக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது நல்லது. அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள், கணவன் மனைவி உறவில் யாரையும் ஆலோசிக்காம எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தனித்தே முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மூன்றாவது நபரினுடைய தலையீட்டை குடும்பத்திலேயோ உங்களுடைய வாழ்க்கையிலையோ அனுமதிக்கிறது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கலாம். வருமானம் திருப்தியாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகள் தங்களை நெருக்கடிக்கும் கொண்டு செல்லலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை செய்ய பாருங்கள். செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே சமயம் நிதி நிலைமையில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது என்றாலும் செலவினங்கள் தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகிருங்க. போதுமான அளவுக்கு வருமானம் இருக்குங்க. ஆனாலும் கிரகங்களினுடைய நிலையை பார்க்கும்போது எதிர்பாராத செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். அதனால் திடீர் செலவுகளை சமாளிக்க சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, வாகனம் ரிப்பேர் ஆகிறது, வீட்டுக்கான கூடுதல் பராமரிப்பு, மருத்துவ செலவு போன்றவை ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை செய்து கடன் வாங்க வேண்டிய சூழலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அப்படி இல்லைன்னா திடீர் பண நெருக்கடி, பண திண்டாட்டத்தில் சிக்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை தங்களுக்கு உருவாகும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. தற்போது இருக்கக்கூடிய நிலையே நிறைவாக இருக்கிறது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் மாற்றங்கள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய தங்களுக்கு தொழில், வேலை, வணிகத்தில் எந்த சிக்கலும் பெரிய அளவில் ஏற்படாது அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம். இருந்தாலும் வேலை மாற வேண்டும், தொழிலில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய எண்ணம் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி அவசர முடிவுகள் பெரிய நஷ்டத்தை, அப்படி இல்லைன்னா நெருக்கடிகளை உண்டாக்கும். தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்து பாதுகாப்பான வகையில் சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய பேச்சில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அவசரப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்க. எந்த புதிய முடிவுகளையும் யோசிக்காமல் எடுக்கக்கூடாது. பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நல்ல உணவு பழக்க வழக்கம் மற்றும் ஓய்வு ஆகிய இரண்டுத்திலையுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். யாரையும் நம்பி பண விஷயத்தில் முடிவெடுக்காதீங்க. அது மிகப்பெரிய சிக்கலை தங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான வரவு தங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் செலவினங்கள் மூலமாக பிரச்சனைகள் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மற்றொரு புறம் சிக்கலான சூழ்நிலை வரக்கூடிய சமயத்திலையும் தங்களுடைய சாதுரிய திறமையால் சிக்கலை சுலபமாக சரி செய்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுங்க. கொஞ்சம் கூட சோம்பேறித்தனத்தோடு அமரக்கூடாது. அன்றைக்கான வேலையை அன்றே செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லது. நாளை என்ற வார்த்தை உங்களுடைய அகராதியில் இருந்தால் வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றவர்கள் பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அனுபவசாலிகளுடைய பேச்சை தட்டி கழிக்க வேண்டாம். எப்போதுமே வீட்டு மொட்டை மாடியில், வெளிப்பக்கத்தில் வாயில்லா ஜீவன்களுக்கு உங்கள் கையால் தண்ணீர் வையுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதற்கும் தயாராக இருக்க வேண்டியதும் அவசியம். இருப்பினும் அதிக பயம் தேவை கிடையாதுங்க. எல்லா விஷயத்திலையும் வெளிப்படையாக பேச வேண்டும். உண்மையை மறைக்க வேண்டாம்.
பொய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கவும் வேண்டாம். நேர்மையாக இருக்க வேண்டியது அவசியம். வெளிப்படையான பேச்சு தங்களை இந்த காலம் காப்பாற்றிவிடும் அப்படின்னு சொல்லலாம். வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், சொந்த விஷயமாக இருந்தாலும் மனதில் பட்டதை பளிச்சுன்னு பேச பாருங்க. யாராவது தவறு செய்தா அதை சுட்டி காட்டுங்க. மௌனமாக இருந்தால் இந்த காலம் இக்கட்டான பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீங்க. அதே மாதிரி வெயிலில் கஷ்டப்படும் வியாபாரிகளுக்கு செருப்பு வாங்கி தானம் கொடுங்க. அனைத்து வித நன்மையும் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரமும் காலமும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராயிருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல புதிய பொறுப்புகள் உங்கள் தலைமையில் வந்து விடும். பொறுப்புகளை சமாளிக்கிறதுல சிரமங்கள் இருக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு வேலையையும் அலுவலக வேலையையும் சமாளிக்க முடியாத சூழ்நிலையும் நிலவலாம். இந்த காலம் பெண்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். முன்கூட்டியே எல்லா வேலைகளையும் பொறுப்போடு முடித்து வைத்துவிட வேண்டும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதை. மற்றபடி வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வலம் வாங்க. அனைத்து நன்மைகளும் ஏற்படும்.